அதாவது நாங்கள் சொல்லுவோம் இப்படி, சாதாரணமாக ஒரு பொருள் ஒன்று மிதந்து கொண்டிருக்குது. சரி, ஒரு பொருள் ஒன்று மிதந்து கொண்டிருக்குது. ஒரு பொருள் மிதந்து கொண்டிருக்குது. ஒரு நீரில், ஒரு திரவத்தில் ஒரு பொருள் மிதந்து கொண்டிருக்குது. நாங்கள் சொல்லுவோம் இந்த இடத்துல அந்த பொருள் பிடிக்குது. நாங்கள் சொல்லுவோம் இதில் நீர் வைப்போம். நீர் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3. நாங்கள் சொல்லுவோம் இந்த பொருளோட அடர்த்தி உதாரணம் வைப்போம் ஒரு 500 கிலோகிராம் மீட்டர் -3. 500 கிலோகிராம் மீட்டர் -3. சரி, நான் சொல்கிறேன் இந்த பொருளோட நிறை அல்லது திணிவு ஒரு 100 கிராம். அப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக இந்த பீக்கர் இப்படிக்கு தானே, அந்த பீக்கரில் இந்த பொருளை போடுறதுக்கு முந்தி, இந்த பீக்கர் காட்டுற வாசிப்பு நாங்கள் எடுப்போம். உதாரணமாக இந்த பீக்கர் ஒரு 100 சென்டிமீட்டர், ஒரு 500 சென்டிமீட்டர் கணத்தை வாசிப்பாக காட்டுது. ஒரு எக்ஸாம்பிள், 500 சென்டிமீட்டர் கணக்கு 500 மில்லி லிட்டர் வாசிப்பாக காட்டுது பீக்கர். இப்படி இந்த பெட்டியை போட்ட பிறகு, இந்த 100 கிராம் திணிவுள்ள இந்த பொருளை போட்ட பிறகு இந்த பீக்கர் காட்டுற வாசிப்பை நான் பார்க்க போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இதில் தாக்கக்கூடிய விசைகள் நிறை விசை mg, அதே மாதிரி இந்த இடத்துல மேலுதைப்பு u. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் என்ன வரும், நிலை குத்து சமநிலை போட்டிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல u = mg. அப்படி தானே? ஸோ உங்களுக்கு தெரியும் யூன்னு சொல்கிறது அமிழ்ந்த கனவளவு. ஸோ அந்த அமிழ்ந்த கனவளவு தான் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ் பண்ணப்படும். அப்படி தானே? அதான் ஆர்க்கிமிடிஸ் சொன்னார். அப்படி தானே? இந்த இடத்துல ட்ரைக்கு சமனான மேலுதைப்பு அந்த எந்த பகுதி அமிழ்ந்தீகுதோ அந்த பகுதி அமிழ்ந்த அளவு கனவளவு இந்த இடத்துல இடம்பெயர்க்கப்படும். ஸோ இந்த இடத்துல அமிழ்ந்த கனவளவு பார்த்தா சரி. ஸோ அமிழ்ந்த கனவளவு v, அமிழ்ந்துள்ள திரவத்தின் அடர்த்தி 1000, ஜிக்கு பதிலாக 10, mgக்கு பதிலாக இந்த இடத்துல 100 கிராம் என்று சொன்னால் 1 நியூட்டன். ஆகவே விக்கு பதில் என்ன வரும், இந்த இடத்துல 1 தர 10^4, அதாவது 100 சென்டிமீட்டர் கனம். அப்போ இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். ஆக இப்போ பீக்கர் காட்டுற வாசிப்பு என்ன வாய்க்கும், ஏற்கனவே ஆரம்பத்தில் பொருளை போடுற முந்தி 500 சென்டிமீட்டர் கனம் காட்டி கொண்டுச்சு. இப்போ நாங்கள் திணிவை போட்ட போகிறோம், இப்போ காட்டுற வாசிப்பு எக்ஸ்ட்ரா 100 கூடும். அது 600 சென்டிமீட்டர் கனம். அவை நீர்மட்டம் அதிகரிச்சிக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், சாதாரணமாக மிதக்கக்கூடிய பொருளை அமில வைக்கிறேன். எப்படி இந்த மிதக்கக்கூடிய பொருள் அமில வைக்கலாம், நான் மேலெல்லாம் சின்ன ஒரு புஷ் ஒன்று கொடுத்து, கையால் சின்ன புஷ் ஒன்று கொடுத்து அமில வைக்கிறேன் ஏதோ ஒரு அமைப்பில். இப்போ நான் இந்த பொருள் அமில வச்சா, இந்த பொருளை இப்போ அமில வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பொருள் நான் அமில வச்சா, அதாவது அதே பொருள், அதே 100 கிராம் உள்ளது, அதே பொருள், அதே 100 கிராம் இந்த பொருள் எடுத்து நான் அமில வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பொருள் அடர்த்தி தரப்படுது 500 கிலோகிராம் மீட்டர் -3. இப்போ எனக்கு நிறை சமன் மேலுதைப்புன்னு சொல்லி போடையில. அது காரணம் என்னது, இப்போ என்ன சொன்னால் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்து அமில வச்சுக்கிறேன். இப்போ கீழே மரத்தாக்கம் எல்லாம் தொலைப்படுது. இப்போ u = mg போடையிலாது. இப்போ முற்றுமுழுது அமிழ்ந்திக்குதுன்னு சொன்னால் இப்போ இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட கனவளவுன்னு சொல்கிறது இதில் மொத்த கனவளவு. இந்த பொருளோட மொத்த கனவளவு இடம்பெயர்க்கும். காரணம் என்ன, முழுமையாக அமிழ்ந்திக்குது. அப்போ இந்த பொருளோட மொத்த கனவளவுன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் அடர்த்தின்னு சொல்கிறது திணிவின் கீழ் கனவளவு தானே. பொருளோட மொத்த கனவளவு இடம்பெயர்க்கும். ஏன்னா ஃபுல் கனவளவும் அமிழ்ந்திக்குது. வீடு சொல்கிறது m/o. ஸோ எம்முக்கு பதிலாக 100 கிராம் சொன்னால் 0.1. அது 1 தர 10^1 கனவளவு. ஸோ அடர்த்தி 500. ஸோ 500 சொன்னால் இந்த இடத்துல 1/5 0.2 தர 10^3 மீட்டர் கணம். அப்போ 0.2 தர 10^3 சொன்னால் இந்த இடத்துல 2 20 200 தர 10^6 200 சென்டிமீட்டர் கணம். இப்போ இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட கனவளவு 200 சென்டிமீட்டர் கணம். ஆரம்பத்தில் இப்போ 500 காட்டப்பட்டுச்சு, இப்போ காட்டப்படுற எவ்வளோ 200 எக்ஸ்ட்ரா கூடணும். அது இப்போ 700 சென்டிமீட்டர். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று விளங்குதா, என்ன விளங்குதுண்டா, சுயாதீனமாக மிதக்கக்கூடிய பொருளொன்றை நாங்கள் வலிந்து அதிர வைக்கிறோம். சுயாதீனமாக மிதக்கக்கூடிய பொருளொன்றை நாங்கள் வலிந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் அமில வைக்கிறோம். இந்த பொருள் சுயாதீனமாக மிதந்து கொண்டுச்சு. இந்த பொருளை நான் வலிந்து அமில வச்சேன்னு சொன்னால், அதாவது ஏதோ ஒரு புஷ் ஒன்று கொடுத்து மேலால் சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்து அமில வைக்கிறேன். ஸோ அப்படி அமில வைக்கிறேன் என்ன செய்யுது, அந்த பொருளால் இடம்பெயர்க்கப்படுற பாயிட கனவளவு கூடுது. மறைமுகம் அந்த பொருளில் தொலைப்படக்கூடிய மேலுதைப்பு அதிகரிக்குது. சுயாதீனமாக மிதக்கக்கூடிய பொருள் ஒன்று அமில வைத்தால் இந்த இடத்துல அந்த பொருளில் தொலைப்படக்கூடிய மேலுதைப்பு அதிகரிக்குது. ஆகவே அந்த பொருளால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட கனவளவு அதிகரிக்குது. பாருங்கள், நீர்மட்டம் கூடிக்குது.
ஆரம்பத்தில் 500 சென்டிமீட்டர் நீர் மட்டமே இருந்துச்சு, அந்த பொருள் மிதக்கக்கூட 600 ஆகிட்டு, இப்போ ஃபுல்லாக அமில வச்சுன்னு சொன்னால் 700 ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் நோட் பண்ணி கொள்ளையிடும். அதே மாதிரி அடுத்த கேஸ் என்னன்னு சொன்னால், சுயாதீனமாக அமிலக்கூடிய பொருள் உண்டு. சாதாரணமாக இரும்போட்டு மாதிரி. நான் இப்போ சொல்கிறேன், இதான் எங்களோட நீர். ஒரு இரும்புண்டை நாங்கள் நார்மலாக நீரில் போட்டால், இரும்புண்டை சாதாரண நீரில் போட்டால் அது அமிலும். நாங்கள் சொல்லுவோம் அந்த இரும்போட அடர்த்தி, உதாரணமாக இரும்பு தேவையில் இரும்பு அடர்த்தி கிட்டத்தட்ட 5000 கிட்ட வரும். ஸோ நாங்கள் சாதாரணமாக எப்பவுமே நீரை விட அடர்த்தி கூட, உதாரணமாக 2000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அடர்த்தியான ஒரு பொருள் உண்டு. உங்களுக்கு நீர் அடர்த்தி 1000, நீர் அடர்த்தி 1000. சரி, நான் சொல்லுவோம் இந்த பொருளோட வந்து திணிவு உதாரணமாக ஒரு 100 கிராம் எடுப்போம். 100 கிராம், அதே 100 கிராம், அதே 100 கிராம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ இந்த நீர் மட்டும் தான் பார்க்க போகிறேன். உங்களுக்கு தெரியும் இரும்பு வந்து சாதாரணமாக அமிலம் தானே. இரும்பில் இந்த பொருள் சாதாரணமாக அமிழ்ந்திக்குது. ஸோ அமிழ்ந்திக்குதுன்னு சொன்னால் இந்த பொருளோட மொத்த கனவளவு என்ன செய்ய முடியும் சொன்னால் இடம்பெயர்க்கும். இப்படி தானே மொத்த கனவளவும் அமிழ்ந்திக்குதுன்னு சொன்னால் ஆர்க்கிமிடிஸ் தோம்படி இந்த மொத்த கனவளவும் இடம்பெயர்க்கும். ஸோ இந்த இடத்துல ஆகவே உங்களுக்கு தெரியும், இவருக்கு நீங்கள் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு போட்டால் இதோட மொத்த கனவளவு தான் இந்த இடத்துல இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு சமம். ஆகவே திணிவுக்கு பதிலாக 100 கிராம், ஆகவே 0.1 1 தர 10 கீழ் கனவளவு அடர்த்தி வந்து 2000. ஸோ நீங்கள் 0.5 தர 10 ஆகவே 5 50, ஆகவே 50 சொன்னால் 50 சென்டிமீட்டர். இப்போ கனவளவு 50. அவள் இப்போ இதில் காட்டுற வாசிப்பு அந்த பீக்கரில் காட்டுற வாசிப்பு ஆரம்பத்தில் இனிஷியலாக வந்து 500 காட்டி கொண்டுச்சு. இப்போ 50 கூடன்னு சொன்னால் இந்த இடத்துல 50 கூடன்னு சொன்னால் 550 சென்டிமீட்டர் கணக்கு. சரி தானே, சுருக்களை பார்த்துக்கணும் சரியானு சொல்லி சுருக்கள் சரி தானே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதில் சுயாதீனமாக அமிலக்கூடிய இந்த பொருள், இந்த இரும்பு மாதிரி இந்த பொருள், அதாவது நீரை விட அடர்த்தி கூடிய இந்த பொருளை இப்போ நான் செய்ய போகிறேன்னு சொன்னால் மிதக்க வைக்கிறேன். எப்படி அமிலக்கூடிய பொருள் ஒன்றை மிதக்க வைக்கலாம்? சாதாரண உங்களுக்கு தெரியும், அமிலக்கூடிய பொருட்கள் எத்தனையோ மிதக்க வைக்கலாம். சாதாரணமாக ஒரு கப்பல் உண்டு, அல்லது போட் உண்டு, அல்லது ஒரு மெல்லி ஒரு இந்த இடத்துல ஒரு படலை ஒன்று வச்சுன்னு சொன்னாலும் மிதக்கும். ஸோ அதை மிதக்க வைக்கிறது நிறைய வழி இருக்குது. ஸோ சாதாரணமாக சுயாதீனமாக அமிலக்கூடிய பொருளை நான் இப்போ மிதக்க வைக்கிறேன். சுயாதீனமாக அமிலக்கூடிய பொருளை ஏதோ ஒரு வழியில் மிதக்க வைக்கிறேன். ஸோ இன்னொரு போட் ஒன்று மாதிரி செட் பண்ணி மிதக்க வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த டைம் இந்த பொருளில் தொழிற்படக்கூடிய மேலுதைப்பு அல்லது இடம்பெயர்க்கப்பட்ட பாயிடு கனவளவு பார்க்க போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல மிதக்குதுன்னு சொன்னால் மிதப்பு விதிப்படி நிறை வந்து மேலுதைப்புக்கு சமன். அப்படி தானே? ஸோ உங்களுக்கு தெரியும் நீர் அடர்த்தி 1000. அது உங்களுக்கு இதில் இந்த இரும்புக்கு அல்லது இந்த பொருளுக்கு நிலைக்குது சமநிலை போடலாம். யூ சமன் இன்ச். அப்போ யூன்னு சொல்கிறது அமிழ்ந்த கனவளவு. ஸோ அந்த அமிழ்ந்த கனவளவை தான் இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட கனவளவு வரும். ஸோ அமிழ்ந்த கனவளவு என்னது? வி. அமிழ்ந்துள்ள திரவத்தின் அடர்த்தி ரோ, அது 1000 G10. இதோட நிறை வந்து 100 கிராம். பாரம் இந்த திணிவு 100 கிராம்னு சொன்னால் 1 நியூட்டன். ஆக வீட பெருமானம் 1 தர 10 1 தர 10 சொன்னால் 100 சென்டிமீட்டர் கணம். ஆகவே 100 சென்டிமீட்டர் கணம் எவ்வளோ? இனிஷியலாக 500 இருந்துச்சு, இப்போ 100 சென்டிமீட்டர் கணம். இப்போ பீக்கர் காற்றக்கூட வாசி பண்ணது 600. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இரும்பு சாதாரணமாக அமிலக்கூடியது உண்டு. ஸோ அமிழ்ந்த டைம் சாதாரணமாக 550 காட்டுச்சு. அமிலக்கூடிய இரும்பை நான் வந்து மிதக்க வச்சுக்கிறேன். ஸோ இந்த டைம் காட்டக்கூடிய வாசிப்பு 600 சென்டிமீட்டர் காணும். அப்போ என்ன செஞ்சுக்குது? சுயாதீனமாக அமிலக்கூடிய பொருள் ஒன்றை மிதக்க வச்சேன்னு சொன்னாலும் அந்த பொருளில் தொழிற்படக்கூடிய மேலுதைப்பு அதிகரிக்குது. அதனால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட கனவளவு அதிகரிக்குது, நீர்மட்டம் அதிகரிக்குது. அப்போ என்ன சொல்ல வரேன், சுயாதீனமாக மிதக்கக்கூடிய பொருள் ஒன்றை அமில வச்சேன்னு சொன்னாலும் சுயாதீனமாக அமிலக்கூடிய பொருள் ஒன்றை மிதக்க வைத்தேன்னு சொன்னாலும் நடக்க போகிற மாற்றம் என்னது? அந்த பொருளில் தொழிற்படக்கூடிய மேலுதைப்பு அதிகரிக்குது. அதனால் நீர்மட்டம் அதிகரிக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முதலாவது விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல பனிக்கட்டி உருகிறத பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஒரு சாதாரணமாக அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். கேஸ் ஒன் இந்த இடத்துல ஒரு பனிக்கட்டி ஒன்று நீரில் இருக்குது. பனிக்கட்டி நீரில் இருக்குது. நீரில் உருகல்.
இந்த பனிக்கட்டி நீரில் உருகிறத பற்றி கொஞ்சம் பேசுவோம். உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமாக அதே ஒரு பீக்கர் ஒண்டிக்குது. சரி, ஒரு பீக்கர் சாதாரணமாக அந்த பீக்கர் ஆரம்பத்தில் ஒரு 500 சென்டிமீட்டருக்கான வாசிப்பை காட்டி கொண்டிக்குது. ஒரு எக்ஸாம்பிள், அந்த பீக்கரில் ஒரு பனிக்கட்டி ஒண்டிக்குது. அந்த நீரில் ஒரு பனிக்கட்டி. நாங்கள் சொல்லுவோம் பனிக்கட்டி அடர்த்தி 900 கிலோகிராம் E-3. சரி, 900 கிலோகிராம் E-3. சரி, நாங்கள் சொல்லுவோம் இந்த இடத்துல அந்த பனிக்கட்டியோட பாரம் ஒரு 100 கிராம். பனிக்கட்டு திணிவு 100 கிராம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த பனிக்கட்டியை போட்ட போகிறோம். இந்த இடத்துல நீர் மட்டத்தில் பனிக்கட்டி பிடிக்குது. சரி, பனிக்கட்டி பிடிக்குது. ஸோ இந்த டைமில் இந்த பீக்கர் ஆரம்பத்தில் அப்படி தானே, இந்த பீக்கரில் சாதாரணமாக நீர் ஈக்கிற டைம், நான் ஃபஸ்ட்டுக்கு வரைஞ்ச அதே சீன் தான். பீக்கரில் சாதாரணமாக நீர் ஈக்கிற டைம், இந்த பீக்கர் காட்டிய வாசிப்பு தான் இந்த இடத்துல 500. அப்படி தானே, இப்போ பீக்கரில் நான் பனிக்கட்டியை போட்ட பிறகு ஒரு பாரம் ஒன்று எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இந்த இடத்துல நீர்மட்டம் அதிகரிக்கும். அப்படி தானே. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நீர்மட்டத்தை பார்க்கலாம். இப்படி இதில் நிறை விசை mg u மேலுதை அவை u = mg போட்டால் இந்த இடத்துல என்ன வரும்? அமிழ்ந்த கனவளவு v. ஸோ அந்த அமிழ்ந்த கனவளவு தான் இடம்பெயர்க்கும். அமிழ்ந்த கனவளவு அமிழ்ந்துள்ள திரவத்தின் 1000 நாங்கள் நீரில் அணை போட்டிக்கிறோம். G10 = நிறை விசை 1. இப்போ வீட பெருமான 100 சென்டிமீட்டர் கனம். இப்போ இந்த பீக்கர் காட்டுற வாசிப்பு 500 எக்ஸ்ட்ரா 100 கூட்டணும். அவை 600 சென்டிமீட்டர் கனம். இப்போ பீக்கர் வாசிப்பாக காட்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த பனிக்கட்டி ஃபுல்லாக உருகி முடிஞ்சிட்டு, இந்த பனிக்கட்டி உருகின என்ன செய்யும்? பனிக்கட்டி உருகுது. பனிக்கட்டி உருகின பிறகு இந்த நீர் மட்டம் கூடுமா குறையுமா அல்லது மாறாதான்னு சொல்லி கேள்வி. ஸோ நான் பனிக்கட்டி உருகின பிறகு ஒரு படம் உருகினால் உங்களுக்கு தெரியும். பனிக்கட்டி உருகின பிறகு பனிக்கட்டி உருகின பிறகு உண்மையில் பனிக்கட்டி உருகின பிறகு நீராக தானே மாறும். பனிக்கட்டி உருகின பிறகு நீர். இப்போ இந்த பனிக்கட்டியால் உருகின அந்த நீர் படலத்தை உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் மேலே வரேன். டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது இந்த ப்ளூவால் மார்க் பண்ணிக்கிறது அந்த பனிக்கட்டியால் உருகின நீர். எல்லாமே கலந்துட்டா ஃபுல்லாக நீர் தானே நீ அந்த விளங்குறதுக்கு. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இவர் காட்டிக்கொண்டு இந்த எக்ஸ்ட்ரா வாசிப்பு இந்த பிளக்கால் காட்டிக்கொண்டு எக்ஸ்ட்ராவாக ஆரம்பத்தில் 500 சென்டிமீட்டர் கனம். இப்போ நான் பார்க்க வேண்டியது இந்த ப்ளூவால் மார்க் பண்ணிக்கிற அந்த பனிக்கட்டியால் உருகின நீர்கிட்ட கனவளவு பார்க்கணும். ஸோ அவரோட எக்ஸ்ட்ரா கூட்டியே சரி தானே. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பனிக்கட்டியில் திணிவு 100 கிராம். அப்படி தானே. இந்த பனிக்கட்டி ஃபுல்லாக நீராக உருகின போகிறோம். இப்போ ஃபுல்லாக நீராக மாறிட்டு இப்போ பனிக்கட்டு அடர்த்தி இப்போ நீர் தானே. இப்போ அடர்த்தி 1000 நீராக மாறியாச்சு. கிலோகிராம் E-3. அப்படி தானே. இவட திணிவு மாற போகிறது இல்லை. பனிக்கட்டி பனிக்கட்டை நினச்சினாலும் பனிக்கட்டி நீராக மாறி நினச்சினாலும் அது திணிவு 100 கிராம் தான். திணிவு எஃபெக்ட் ஒன்று இல்லை. திணிவு 100 கிராம். அப்போ உங்களுக்கு கனவளவு பார்க்கலாம். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு போட்டால் கனவளவுன்னு சொல்கிறது திணிவு எவ்வளோ? 100 கிராம். 100 கிராம்டா 1 × 10⁻1 கிலோகிராம். கீழ் அடர்த்தி 1000. ஸோ என்ன வரும்? 1 × 10⁴, அதாவது 100 சென்டிமீட்டர் கனம். அதாவது இந்த பனிக்கட்டி நீராக முற்றுமுழுதாக உருகின போகிறோம். அந்த பனிக்கட்டியால் நீராக மாறிக்குது. அந்த நீரோட கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். எக்ஸ்ட்ராவாக 100 கூட்டணும். எக்ஸ்ட்ரா 100 கூட்டணும். இப்போ பீக்கர் காட்டுற வாசிப்பு 600. என்ன சொல்ல வாரேன்? பனிக்கட்டியை உருக முன்பும் பீக்கர் காட்டிய வாசிப்பு 600 தான். பனிக்கட்டி உருகின பிறகும் பீக்கர் காட்டுற வாசிப்பு 600 தான். அப்போ என்ன சொல்ல வாரேன்? இந்த பனிக்கட்டி உண்டை நாங்கள் நீரில் போட்டோன்னு சொன்னால் என்ன செய்யாது? பனிக்கட்டி உருக 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 நீர் மட்டம் மாறாது. ஸோ நீர் மட்டத்துக்கு கிராஃப் ஒன்றுக்கிறனால் நீர்மட்டம் டைமோட எப்படி மாறும்? இனிஷியலாக பீக்கர் 500 காட்டி கொண்டு இருந்துச்சு. பனிக்கட்டியை போட்ட கணத்தில் இனிஷியலாக பீக்கர் 500 காட்டி கொண்டு இருந்துச்சு. பீக்கரில் அதாவது இந்த சந்தர்ப்பத்தில் நான் பனிக்கட்டியை போட்டுறேன். பனிக்கட்டியை போட்டப்போ திடீர்னு 600 மாறுது. அப்படி தானே. பனிக்கட்டியை போட்ட போகிறோம். அப்புறம் பனிக்கட்டி உருக நீர்மட்டம் மாறாது. நீர்மட்டம் மாறாது. சரி, ரைட். இப்போ கேஸ் 2 என்னன்னு சொன்னால், நாங்கள் பனிக்கட்டி எங்கே போட்டுறோம்னு சொன்னால் நீரை விட அடர்த்தி கூடிய திரவம் ஒன்றில் போட்டுறோம். கேஸ் 2 எங்கே போட்டுறோம்னு சொன்னால் பனிக்கட்டியை கேஸ் 2 போட்டுறோம். இந்த பனிக்கட்டியை நீரை விட அடர்த்தி கூடிய திரவம்
ஸோ பனிக்கட்டியை நீங்கள் நீரை விட அடர்த்தி கூடிய திரவம் உள்ள போட்டுறீங்க. ஸோ நீரை விட அடர்த்தி கூடிய திரவம் உள்ள போட்டான்னு சொன்னால் இனிஷியலாக அந்த நாங்கள் சொல்லுவோம் அந்த திரவம் இனிஷியலாக காட்டிக்கொண்டு இந்த வாசிப்பு அதே 500 இன்னொரு கேல்குலேஷன் லேசிக்கு அதே 500 காட்டிக்கொண்டுச்சு அப்படி தானே. இந்த இடத்துல அதே 500 சென்டிமீட்டர் கணம். இப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த திரவத்தில் அடர்த்தி நீரை விட அடர்த்தி கூட, உதாரணமாக வெப்பம் உதாரணமாக ஒரு 2000 கிலோகிராம் தேவையில்லை, எக்ஸாம்பிள் சரி பிரச்சனை 2000 கிலோகிராம் -3 திரவம் ஒண்டிக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த பனிக்கட்டியை நீங்கள் போட்டுறேன் இந்த திரவத்தில் வச்சுறேன். இப்போ இந்த திரவத்தில் வச்சா பனிக்கட்டி வந்து மிதக்கும் தானே சொன்னால் பனிக்கட்டி அடர்த்தி வந்து 900 தானே 900. ஸோ மிதக்கும். ஸோ மிதக்கு என்ன சொன்னால் மிதப்பு விதிப்படி நிறை வந்து மேலுதைப்பு சமன். ஸோ நீங்கள் U = mg போடலாம். ஸோ அமிழ்ந்த கனவளவு பார்த்தேன்னு சொன்னால் அந்த அமிழ்ந்த கனவளவு தான் டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ அமிழ்ந்த கனவளவு அமிழ்ந்துள்ள திரவத்தின் அடர்த்தி வந்து 2000 G10 mgக்கு பதிலாக பனிக்கட்டிட்ட திணிவு அதே தான் 100 கிராம் 1 நியூட்டன். வீட பெருமானம் 0.5 தர 10⁴ ஆவே 0.5 தர 10⁴ சொன்னால் 550 சென்டிமீட்டர் கணம். அப்போ இப்போ 500 காட்டி கொண்டு இருந்துச்சு, இப்போ எக்ஸ்ட்ராவாக 50 கூடு. இப்போ காட்டுற வாசிப்பு 550 சென்டிமீட்டர் கணம் தான் இப்போ வாசிப்பாக காட்டும். இப்போ பனிக்கட்டி ஃபுல்லாக உருகி முடிஞ்ச பிறகு நீராக மாறிடும். இதே கேஸ் தான் மறுபடியும் நாங்கள் கீழே தேவையில்லை, அதே கேஸ். இப்போ கீழே இப்போ இந்த இடத்துல 500 சென்டிமீட்டர் கணம் திரவமிக்குது, எக்ஸ்ட்ராவாக இப்போ பனிக்கட்டி நீராக மாறிக்குது. ஸோ 100 சென்டிமீட்டர் கணம் தான் அவட்ட கனவளவு. இப்போ பனிக்கட்டி நீராக மாறின பிறகு அந்த நீரோட கனவளவு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா என்ன செய்யும், பனிக்கட்டி ஃபுல்லாக நீராக மாறின பிறகு 600 மாறும். அதே கேஸ். இப்போ இதே கேஸ் இந்த வரைஞ்ச அதே கேஸ் தான் மறுபடியும் வரைய போகிறேன், அதனால் அதே எழுதினேன் நான். 600 சென்டிமீட்டர் கணம். அது என்ன செஞ்சுக்குது, பனிக்கட்டியை போட்ட கணத்தில் 550 மாறிக்குது, 550 ஆகிக்குது. பனிக்கட்டி ஃபுல்லாக உருகி முடிஞ்ச பிறகு 600 மாறிக்குது. அப்போ என்ன செய்யுது, பனிக்கட்டியை போட்ட பிறகு பனிக்கட்டி உருக நீர் மட்டம் அதிகரிக்குது. 550லேருந்து 600 மாறிக்குது. அப்போ நான் இதுக்கு ஒரு படம் எடுக்கிறேன், நான் இப்படி வரும். இந்த இடத்துல நீர்மட்டம் டைமோட ஒரு படம் எடுக்கிறீன்னா ஆரம்பத்தில் பீக்கர் 500 காட்டி கொண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பனிக்கட்டியை போட்ட பிறகு சடுதிய வாசிப்பு கூடுது 600. சடுதி எவ்வளோ கூடுது, 550 கூடுது. சடுதி 550 கூடுது. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுண்டா, இந்த மாதிரி கூடி 600க்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக உருகி முடிஞ்ச பிறகு நீர் மட்டம் மாறாது. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு கிராஃப் ஒன்று. ஸோ பனிக்கட்டி உருக நீர் மட்டம் அதிகரிக்கும். ஸோ கேஸ் 3 என்னன்னு சொன்னால் கேஸ் 3. ஸோ நான் கேஸ் 1 கேஸ் 2 வந்து முழுமையாக செஞ்சு காட்டிட்டேன். கேஸ் 3 வந்து நான் உங்களுக்கு தரேன் செய்கிறதுக்கு. அப்படி கேஸ் 3 செய்யணும். பனிக்கட்டி நான் இங்கே போடுறோம். பனிக்கட்டியை நீரை விட அடர்த்தி குறைந்த திரவத்தில் போடுறோம். ஸோ குறைந்த திரவத்தில் போட்டால் எப்படி வரும்னு சொல்லி நீங்கள் செய்யும். ஸோ இந்த இடத்துல நீரை விட அடர்த்தி குறைஞ்சது உதாரணம் உண்டு. இப்படி இருக்குது பீக்கர், நீரை விட அடர்த்தி குறைவு. ஃபார் எக்ஸாம்பிள் இவட அடர்த்தி ஒரு 500 சென்டிமீட்டர், 500 கிலோகிராம் -3. அதுக்கு பனிக்கட்டியை போட்ட போகிறோம். பனிக்கட்டி என்ன செய்யும், பனிக்கட்டியோட அடர்த்தி 900. ஸோ பனிக்கட்டி இந்த இடத்துல அமிழ்ந்துடும். ஸோ இப்போ இந்த கட்டத்தில் டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்ட கனவளவுன்னு சொல்கிறது அந்த பனிக்கட்டிட முழு கனவளவு. ஸோ உங்களுக்கு அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு போட்டு இப்போ இந்த இடத்துல நிறை சமன் மேலுதவி போடையில அதேண்டா ஃபுல் அமிழ்ந்திக்குது. இப்போ இந்த கனவளவுன்னு சொல்கிறது திணிவு வந்து இந்த இடத்துல 1 தர 10⁴ அடர்த்தி வந்து இந்த இடத்துல 900. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போட்டு உங்களுக்கு இத்தனை கனவளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த கனவளவு கண்டுபிடிச்சி இந்த பீக்கர்ட்ட ரீடிங்காக பார்க்கலாம். அதுக்கு ஒரு பனிக்கட்டி ஃபுல்லாக உருகி முடிஞ்ச பிறகு இதே கேஸ் தான். இந்த கேஸ் தான் இருக்குது அதே கேஸ். உருகி முடிஞ்ச பிறகு இந்த பனிக்கட்டி நீராக தானே மாறுது. ஸோ அந்த நீர்ட கனவளவுன்னு சொல்கிறது எக்ஸ்ட்ரா கூடினா 100 தான், அவ்வளோதான். அப்போ அந்த இடத்துல அதே கேஸ். ஸோ உங்களுக்கு போகலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால் பனிக்கட்டி ஃபுல்லாக உருகி முடிஞ்ச பிறகு காட்டுற வாசிப்பு அது 600 தான். அது 600 சென்டிமீட்டர் காணும்.
ஸோ இந்த இடத்துல பனிக்கட்டியை போட்ட புறவு காட்டுற வாசிப்பு நீங்கள் கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மொண்டிங்கில் 9 10 சாய 3 சொன்னிங்கில் 9 சொன்னால் எவ்வளோ 109 இன்ட்டு 10 சாய 3 நான் நினச்சிறேன் ஒரு 111.11 சென்டிமீட்டர் கணம் வரும். இந்த இடத்துல பனிக்கட்டியை போட்ட புறவு பீக்கர் காட்டுற வாசிப்பு என்னது ஏற்கனவே 500 112 கூட்டினா 611.11 சென்டிமீட்டர் கணம். அப்போ என்ன செய்யுது பனிக்கட்டி உருகின பொருள் 600 மாறிக்குது. அப்போ என்ன செய்யுது நீரை விட அடர்த்தி குறைஞ்ச திரவத்தில் பனிக்கட்டியை போட்டால் பனிக்கட்டி உருக 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 நீர்மட்டம் குறைவடையும். ஸோ இவருக்கு நீங்கள் கிராஃப் ஒன்று வரைஞ்சா நீர்மட்டம் டைமோட ஆரம்பத்தில் 500 காட்டி கொண்டு இருந்துச்சு. அப்புறம் பனிக்கட்டியை போட்ட அப்புறம் சர்தியாக கூடுது. எவ்வளோ 611 கூடுது. 611 கூடுது. அதுக்கப்புறம் சர்தியாக குறைஞ்ச அப்புறம் மாறாது. பனிக்கட்டி உருக நீர்மட்டம் குறைவடையும். ஸோ இதான் இதுக்கான சினேரியோ. ஸோ ஹைட்ரோக்கான வெரி இம்பார்ட்டண்டான 2 விஷயங்களை பின்னத்தில் பேசிட்டோம். இப்போ இந்த கொஸ்டனுக்கு வருவோம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கண்டா ரைட் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மெல்லிய தட்டையான உலோக நாணயம் சீனை தன்னுள்ளே கொண்டுள்ள பனிக்கட்டி குற்றியொன்றை நீரை விட அடர்த்தி கூடிய திரவம் ஒன்றில் மிதக்கின்றது. இப்போ நீரை விட அடர்த்தி கூடிய திரவம் ஒன்றில் மிதக்கின்றது. அப்போ நான் கேட்குறேன் நீரை விட அடர்த்தி கூட பனிக்கட்டி உருகுன்னு செய்யும் நீர்மட்டம் அதிகரிக்கும். சரிதானே? திரவத்தின் கனவலைகள் ஏற்படும் மாற்றம் புறக்கணிக்கத்தக்கது எனவும் பனிக்கட்டின் உருகலின் மாறாவது ரைட். ஓகே, பனிக்கட்டி உருகி முடிவதற்குள் பனிக்கட்டி ஃபுல்லாக உருகி முடிவதற்குள் நாணயம் பனிக்கட்டியினுள் விடுபடுகின்றது என கொள்ளும். பாத்திரத்தில் இருப்பையின் மொத்த உயரம் h ரைட். h எப்படி மாறுதுன்னு சொல்லி கேள்வி ஹைட். இப்போ உங்களுக்கு தெரியும் பனிக்கட்டி சாதாரணமாக உருகி கொண்டு போய் இப்போ உதாரணம் வைங்களேன் இந்த பனிக்கட்டி ஃபுல்லாக உருகி முடிக்கிறதுக்கு உதாரணமாக ஒரு 5 மினிட்ஸ் எடுக்குது. எக்ஸாம்பிள் ஒன்று 5 நிமிடங்கள் எடுக்குது. ஸோ இந்த பனிக்கட்டி இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது இப்போ உருகுறதுக்கு. இப்போ உருகி கொண்டு வர டைமில் ஒரு இனிஷியலாக ஒரு 1 மினிட்டில் என்ன செய்யுது இந்த நாணயம் விழுது. அப்படி கிராஃபன் வரைஞ்சா இந்த பனிக்கட்டி ஃபுல்லாக உருகி முடிகிறது நான் சொல்லும் ஒரு 5 நிமிஷங்கள் எடுக்குதுன்னு சொல்லி 5 நிமிஷங்கள் எடுக்குது. சரி, அப்போ இதான் ஹெச் டைமோட. பின்னத்தில் பனிக்கட்டி ஃபுல்லாக உருகி முடிகிறது 5 மினிட்ஸ் எடுக்குது. அப்போ நான் சொல்கிறேன் ஒரு 1 மினிட் ஆகல என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த நாணயம் கலண்டு விழுது. அப்போ நான் கேட்குறேன் இந்த 1 மினிட் ஆகிற டைம் வரைக்கும் அந்த பனிக்கட்டி உருகி கொண்டு தான் நிற்குது. ஸோ பனிக்கட்டி உருகி கொண்டு சொன்னால் நீர்மட்டம் என்ன செய்யும் நீரை விட அடர்த்தி கூடிய திரவம் ஒன்றில் பனிக்கட்டிக்குதுன்னு சொன்னால் பனிக்கட்டி உருக நீர்மட்டம் அதிகரிக்கும். ஸோ நீர்மட்டம் என்ன செய்யுதுன்னா அதிகரிக்குது. ஸோ இதில் காட்டப்பட்ட மாதிரி நீர்மட்டம் அதிகரிக்கிற வரும் நீர்மட்டம் அதிகரிக்கும். ஸோ சரி, 1 மினிட்டுக்கு போகிறோம். அந்த 1 மினிட் டைமில் 1 மினிட் ஆகிற டைமில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த நாணயம் அந்த உலோக நாணயம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் கலண்டு விழுது. அப்போ உங்களுக்கு தெரியும் உலோக நாணயம்னு சொல்கிறது சாதாரணமாக நாங்கள் நீரில் போட்டான்னு சொன்னால் நீர் அல்ல, இப்போ சாதாரணமாக ஒரு திரவமொண்டில் போட்டான்னு சொன்னால் உலோக நாணயம் உண்டு அவர் அமிழுவார் தானே. ஸோ அமிழக்கூடிய பொருள் உண்டு. இப்போ நான் என்ன செஞ்சு வச்சு கொண்டிருக்கிறேன் பனிக்கட்டியில் மிதக்க வச்சு கொண்டிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டுக்கு அந்த போட்டில் வச்ச மாதிரி. அப்போ சுயாதீனமாக திரவமொண்டில் அமிழக்கூடிய பொருள் தான் உலோக நாணயம். ஸோ அவரை நான் பனிக்கட்டியில் இவன் மிதக்க வச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பனிக்கட்டியில் மிதந்து கொண்டிருக்கிற டைமில் இந்த உலோக நாணயமே தொழிற்படக்கூடிய மேலதிப்பு கூட வாய்க்குது, நல்லா கூட வாய்க்குது. ஸோ அவரால் டிஸ்பிளேஸ் பண்ணப்படுற கனவளவு கூடுதலாகிக்குது. சில விஷயங்கள் விளங்கணும், டீட்டெயிலாக பேசினேன் இந்த இடத்துல கல்குலேஷன்ஸோட. இப்போ இந்த இடத்துல பனிக்கட்டி உருகி கொண்டு வர டைமில் நாணயம் சரதியாக கலண்டு விழுந்த பிறகு என்ன செய்யுது நீர்மட்டம் சரதியாக ட்ராப் ஆகும். என்ன சொன்னால் இந்த இடத்துல சுயாதீனமாக அமிழக்கூடிய பொருள் ஒன்றை மிதக்க வச்சு கொண்டு இருந்தேன்னு சொன்னால் இந்த இடத்துல நீர்மட்டம் நல்லா கூட வாய்க்குது. இப்போ சரதியாக பனிக்கட்டி நாணயம் கலண்டு விழுந்ததுன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னால் நீர்மட்டம் சரதியாக குறைவடையும். ஸோ நீர்மட்டம் சடுதியாக குறைவடையும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யுது பனிக்கட்டி உருகி கொண்டு தான் நிற்குது. இப்போ பனிக்கட்டி உருகி கொண்டு இருக்குது. இப்போ 5 மினிட்ஸ் ஆகாட்டி பனிக்கட்டி ஃபுல்லாக உருகும். 5 மினிட்ஸுக்கு அப்புறம் என்ன செய்யும் பனிக்கட்டி ஃபுல்லாக உருகி முடிஞ்சு அப்புறம் நீர்மட்டம் மாறாது. இப்படி கிராஃப் ஒன்று வரும். ஸோ அப்படியான கிராஃப் ஒன்று இதுதான் சொன்னால் இருக்குது. 4வது ஆன்சர் உங்களுக்கு போகலாம்.